வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைல்ஸோட டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். டைல்ஸை பொறுத்தளவு சைஸ் வேரியேஷன்லையும் அதோட வெரைட்டிஸ் வேரியேஷன்லையும் அதோட யூசேஜ் வேரியேஷன்லையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக போகிற அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அப்போ டைல்ஸோட டைப்பில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வால் டைல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா சைஸில் வருது. அதாவது 12x8 இன்ச்சஸ், 12x18 இன்ச்சஸ், 12x15 இன்ச்சஸ், 10x15 இன்ச்சஸ், 2x1 ஃபீட் அப்படின்னு சொல்லி நிறையா சைஸஸில் வருது. வால் டைலை பொறுத்தளவு எந்தெந்த இடத்துல வால் டைல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, கிச்சன் ஸ்லாபுக்கும் மேலே பாத்ரூமில் 7 ஃபீட் வரையும், அது மட்டும் இல்லாமல் வீட்லேயுமே சில இடத்துல 7 ஃபீட் வரையும் ஓட்டுறாங்க. இந்த இடத்துலலாம் வால் டைல்ஸ் யூஸ் ஆகுது. எலிவேஷன் டைலும் வால் டைல் தான், அதுவும் அதே சைஸில் தான் வருது. இந்த வால் டைலை பொறுத்தளவு பிளேனாகவும் இருக்குது, டிசைன்லேயும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டு பேக்கில் முன்ன பின்ன இருக்க மாதிரியும் இருக்குது, நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியும் இருக்குது. நிறையா மெத்தடில் வால் டைல் இருக்குது. வால் டைலோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிச்சனில் வால் டைல் ஓட்டுறனால கிச்சனில் சமைக்கிறப்ப அந்த ஆயில் கரையெல்லாம் வந்து வாலில் படும். டைல்ஸ் ஒட்டியிருந்தோம் அப்படின்றப்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்காக கிச்சனில் இந்த வால் டைல் யூஸ் ஆகுது. அடுத்து பாத்ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குளிக்கிறப்ப தண்ணிலாம் வந்து செவத்தில் படுத்து, அதிகமாக தண்ணி செவத்தில் பட்டால் செவர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம டைல் ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறப்ப செவத்தில் படாமல் அந்த டைலில் பட்டுறது. டைல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ நமக்கு வால் சேஃப்டி ஆயிடுது. அதனால இந்த பாத்ரூமில் வால் டைல் ஓட்டுறதுனால யூசேஜ் இது. அதுக்கப்புறம் எலிவேஷனில் ஓட்டுற என்ன யூசேஜ்னா, வீட்டோட லுக்கை காட்டும். நிறைய நேச்சுரல் ஸ்டோன் நிறைய டிசைனில் வருது, அதனால் வீடு லுக்காக இருக்க மாதிரி காட்டும். அதனால் எலிவேஷனில் இந்த வால் டைல் யூசேஜ் ஆகுது. வீட்லேயும் சில இடத்துல ஓட்டுறாங்க. அது வந்து இந்த பெயிண்டிங் செலவை கம்மி பண்ணிடுது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ரயில் ஓட்டிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற இது இல்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி தொட்டிகளையுமே வால் டைல் தான் ஓட்டுறாங்க. வால் டைல் ஓட்டுறதுனால பாசி பிடிக்காமல் இருக்குது. அப்படி எதுவும் டஸ்ட்டு பாசி பிடிச்சிருந்தா கூட டைலில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்காக தண்ணி தொட்டிகளையுமே வால் டைல் தான் ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஃப்ளோர் டைலை பற்றி பார்ப்போம். ஃப்ளோர் டைலை பொறுத்தளவு சைஸ் வேரியேஷன்லையும் நிறைய டைப் இருக்குது, அதோட மெட்டீரியல் வேரியேஷன்லையும் நிறைய டைப் இருக்குது. சைஸ் வேரியேஷனில் என்ன சைஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃப்ளோர் டைலை பொறுத்தளவு 1x1, 2x2, 4x2, 4x4, 3x6, 4x8 அப்படின்னு சொல்லி சைஸ் வேரியேஷன்லேயும் நிறையா வருது. அதோட மெட்டீரியல் வேரியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் சார்ஜ் அப்படிங்கிறப்ப ஒரு டைல்ஸோட திக்னஸ் 8 mm இருக்குன்னா 4 mm அந்த டைல்ஸோட ரேகை இருக்கும், அதுக்கு கீழே தான் அந்த செராமிக் மெட்டீரியல் இருக்கும். இதுதான் டபுள் சார்ஜ் அப்படிங்கிறாங்க. இது அடுத்தது ஜிவிடி அப்படிங்கிறது. ஜிவிடியோட விரிவாக்கம் என்னென்னா, கிளாஸ்டு வெர்டிஃபைல் டைல்ஸ். அதாவது நல்ல ஷைனிங்காக இருக்கும், நல்ல வளவலன்னு இருக்கும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது வெர்டிஃபைடு அப்படிங்கிறப்ப பொலிவூட்டப்பட்ட அப்படிங்கிற மீனிங். அதான் கிளாஸ்டு வெர்டிஃபைட் டைல்ஸ், கண்ணாடி போல் பொலிவூட்டப்பட்ட தட்டு ஓடு. அதுக்கப்புறம் பிஜிவிடி, பாலிஸ்டு கிளாஸ்டு வெர்டிஃபைட் டைல்ஸ். இதை விட ரொம்ப பாலிஷாக இருக்கும், அதான் அந்த பிஜிவிடி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மேட் டைல்ஸ். மேட்டுன்னா மேலே ரஃப்பாக இருக்கும், அந்த கிச்சனுக்குலாம் அதை யூஸ் பண்ணலாம். நார்மலாக வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், கிச்சனுக்கு கொஞ்சம் வழுக்காமல் இருக்கிறதுக்காக கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மேட் ஃபினிஷிங் டைல்ஸ்லேயே ஃபுல் பாடி டைல்ஸும் இருக்குது. ஃபுல் பாடி டைல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு டபுள் சார்ஜ்னு சொன்னல, அதில் வந்து 8 mm 4 mm அந்த இது இருக்கும், ரேகை இருக்கும், பாக்கி செராமிக் மெட்டீரியல் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அந்த ஃபுல் பாடி டைல்ஸை பொறுத்தளவு ஃபுல்லாகவே ரேகை இருக்கும், கிரானைட் மாதிரி ஃபுல்லாகவே ரேகை இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம போர்ட்டிக்கோவில் கார் பார்க்கிங்க்கு போகிற இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹார்டான மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதுனால நல்ல தெரிப்புடாமல் இருக்கும். இதுதான் ஃபுல் பாடி மெட்டீரியல் உள்ள டைல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த 2x2, 4x2 அந்த சைஸில் உள்ள எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃப்ளோரிங், டாய்லெட் ஃப்ளோரிங் சொல்லி தனியாக டைல்ஸ் இருக்குது. அது என்னென்னா, நம்ம கான்செப்ட் மாடலில் வால் டைல் ஓட்டுவோம், அதுக்கு ஃப்ளோரிங் என்னவோ அதே டிசைனில் ஃப்ளோரிங் வந்துடும். ஏன்னா பாத்ரூமை பொறுத்தளவு கொஞ்சம் ரொம்ப கிரிப்பாக இருக்கணும், தண்ணி போகிற இடங்கிறதுனால ரொம்ப கிரிப்பாக இருக்கணும். அதுக்கு ஏற்றாப்புல இந்த டைல்லாம் வந்துடும். அதுதான் பாத்ரூம் ஃப்ளோரிங். இதுக்குள்ளெல்லாம் தனி ஃப்ளோரிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கிங் டைல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா நிறைய டிசைனில் வருது. அந்த நம்ம எலிவேஷன் டைல்ஸ் எப்படி சொன்னனோ அதே மாதிரி மேடு பள்ளமாக இருக்கிறது, கல் மாதிரி இருக்கிறது, நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி இருக்கிறது, கிரேஸ் புல் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய டிசைனில் வருது. இந்த பாத்ரூம் ஃப்ளோரிங்கும் பார்க்கிங் டைலும் இப்போ வரையில் 1x1 சைஸில் தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெப் டைலை பொறுத்தளவு ரைசருக்கு தனியாகவும் த்ரெட்டுக்கு தனியாகவும் டைல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது என்னென்னா, ரைசர் அப்படிங்கிறப்ப அந்த ஒயர பகுதி ரைசர்னும், த்ரெட்டு அப்படிங்கிறப்ப அந்த நம்ம படி பகுதி வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவோம்.
த்ரெட்டில் வந்து அந்த கார்னரில் ஒரு கிரிப்புக்காக ஒரு லயனோ இல்லை டாட்டர் மாதிரியோ கொடுத்து வருது. அந்த ரைசரில் எதுவுமே இல்லாமல் வருது. இதுவுமே 1:1 சைஸ்லேயும் இருக்குது, 3:1 சைஸ்லேயுமே வருது, 4:1 சைஸ்லேயும் வருது. ஃபுல் டைலாக, அதாவது ஒரு ஸ்டெப்புக்கு ஃபுல்லாக ஒரே டைல் போடுற மாதிரியும் வருது, தனித்தனியாக 1:1 சைஸில் வர்ற மாதிரியும் வருது. அதுக்கப்புறம் வீட்டோட மாடியில் போகிறதுக்காக கூலிங் டைல் அப்படின்னு வருது. கூலிங் டைலை பொறுத்தளவு 1:1 சைஸில் தான் வருது. இது என்ன வேரியேஷன் ஆகும்னா அதோட திக்னஸ் 6 mm, 8 mm, 10 mm சொல்லி திக்னஸ் வேரியேஷன் ஆகுது. ஆல்மோஸ்ட் டைல்ஸில் உள்ள எல்லா டைப் அண்ட் வெரைட்டிலாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.